மட்டக்களப்பு பாலமீன் மடுவையைச் சேர்ந்த அருணன் தமிழினனின் மொழியில் தொலைந்த முகவரிகள் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு கதிரவன் கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கதிரவன் கலைக்கழகத்தின் தலைவர் இன்பராசா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரசாணக்கியன், ஸ்ரீநேசன், டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள், பிரமுகர்கள், பொதுமக்கள், லைட் ஹவுஸ் விளையாட்டுக் கழகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது அதிதிகள் வரவேற்கப்பட்டு நூல் அறிமுக உரையினை நய உரையினையும் அன்பழகன் குரோஸ் நிகழ்த்தியதுடன் நூலாசிரியர் அறிமுகத்தினை கலைவேந்தன் நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், நூலாசிரியரின் பெற்றோர் மற்றும் நூலாசிரியர் உள்ளிட்டோரால் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்தும் நூலாசிரியரால் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அதிதிகளுக்கு கவிதை நூல் வழங்கி வைக்கப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினரால் கன்னி கவிஞர் பொன்னாடை பொருத்தி வாழ்த்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நல்லுளங்களையும் இணைந்து ஒரு அரை நிமிட நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். உங்கள் அனைவரது வருகையும் இந்நிகழ்வின் ஒளி நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றேன். ஆக இந்த நிகழ்விற்கு ஏற்றால் போல் அதிதிகள், இந்த நிகழ்வுக்கு ஏற்றால் போல் பொதுமக்கள் அனைவருமே ஏற்றால் போல் அமைய இந்த நிகழ்வை, இந்த நூலை வெளியிட்டு வைக்க அதே சிந்தனையோடு எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற 76ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த மட்டக்களப்பு மண்ணில் தமிழ் தேசிய சிந்தனையோடு இன்று வரை 49 ஆண்டுகளை கடந்து அடுத்த ஆண்டு 50வது ஆண்டிலே கால் வைக்க இருக்கின்ற கதிரவன் கலைக்கழகம் பாலமீன்மடு மண்ணிலே இந்த நூலை வெளியிட்டு வைப்பதில் மட்டற்ற மகிழ்வடைகின்றது. அதிலும் எங்களது முகவரிகள் ஒவ்வொன்றாக துளைந்து கொண்டு போக, இது முள்ளியில் துளைந்த முகவரிகள். அந்த முள்ளியில் முகவரி தொலைந்த பிற்பாடு எத்தனையோ முகவரிகளை தொலைத்துவிட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நன்றாக சிந்தித்தால் எங்கள் பெயர்களின் முகவரிகள் தொலைந்துவிட்டன, தமிழீழனின் பெயரை தவிர. நன்றாக சிந்தித்தால் முள்ளியில் துளைந்த முகவரிக்கு பிற்பாடு எங்கள் பெயர்களின் முகவரிகள் தொலைந்துவிட்டன, எங்கள் வீடுகளின் முகவரிகள் தொலைந்துவிட்டன, எங்கள் வீதிகளின் முகவரிகள் தொலைந்துவிட்டன, எங்கள் ஆடைகளின் முகவரிகள் தொலைந்துவிட்டன. நாங்கள் எங்கள் மொழியிலே கையொப்பம் வைக்கக்கூட தகுதியற்று முகவரியை தொலைத்துவிட்டு கிடக்கின்ற இந்த காலகட்டத்தில், ஏனென்றால் அந்த முகவரிகள் என்பது கடைசியாக அன்று ஒரு கையொப்பம் வைக்கின்ற போது, என்ன நீங்க தமிழ்லையா கையொப்பம் வைக்கிறீங்க என்றால் கேட்டது. நான் தமிழனாக பிறந்து தமிழிலாவது கையொப்பம் வைக்கவில்லை என்றால் எதற்கு எங்களுக்கு முகவரி என்ற கேள்வியை கூட இந்த புத்தகம் கேட்டு நிற்கின்றது. இந்த புத்தகம் உங்கள் கைகளிலே கிடைத்த பிற்பாடு, நான் புத்தகத்தை பற்றி சொல்ல மாட்டேன்,
ஏனென்றால் அன்பழகன் ஐயா அழகாக சொல்வார். நூலாசிரியர் பற்றி சொல்ல மாட்டேன், ஏனென்றால் கலைவேந்தன் அதைவிட அழகாக சொல்வார். அதைவிட மேலதிகமாக 3 முத்துக்கள் இங்கு வந்திருக்கின்றன இந்த நிகழ்வை பற்றி சொல்வதற்காக. நான் ஒரு விடயத்தை இந்த புத்தகத்திலே கண்டுபிடித்தேன். இந்த கவிதையினுடைய ஆரம்ப தலைப்பு தொடக்கம் நீங்கள் இறுதி வரை இருக்கின்ற தலைப்புகளை வரிசைப்படுத்தி பார்த்தாலும் அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு வரிகளாக எடுத்து அந்த வரிகளை வரிசைப்படுத்தி பார்த்தாலும் அது நீங்கள் பின்னால் இருந்து முன்னோக்கி முன்னால் இருந்து பின்னோக்கி எங்கிருந்து எடுத்து வரிகளை போட்டு பார்த்தாலும் கவிதை பிறக்கும். ஏனென்றால் அது உள்ளத்தின் வெளிப்பாடு, எங்கள் வேதனையின் வெளிப்பாடு, நடந்த உண்மை சம்பவத்தின் வெளிப்பாடு என்பதனால் எங்கிருந்து அந்த வரிகளை தூக்கி போட்டு பார்த்தாலும் கவிதை பிறக்கும். அதிலே எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம் மாத்திரம் அல்ல, அது எங்கள் இனத்தின் அந்த வேதனை மிகுந்த வாழ்க்கையை மீண்டும் அது வெளிப்படுத்தும். இந்த வெளிப்படுத்தலால் எங்களுக்கு என்ன என்ற கேள்விக்கு அப்பால் இந்த பெயருடன் தமிழீழன் என்கின்ற பெயருடன் யார பேரில் புத்தகம் வந்தாலும் மராட்டியும் கிடக்கட்டும், அதில் பிரயோசனம் இல்லை. ஆனால் தமிழீழன் என்ற பெயருடன் கவிதை பிறக்க வேண்டும், சிறுகதை பிறக்க வேண்டும், கட்டுரை பிறக்க வேண்டும், நாடகம் பிறக்க வேண்டும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த பெயரோடு புத்தகம் கிடக்கின்ற போது அதாவது பிறந்துவிடும், இந்த பேரில் இருப்பதாவது பிறந்துவிடும் என்கின்ற அந்த சிந்தனை எங்களுக்குள் எழுந்துவிடும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது, ஒருவருக்கு கோவண்ணா எழுத்திலே பெயர் வைக்க வந்ததால் கோதாரி என்று வைத்திருக்கிறார்கள். அவன் பிறந்த காலத்துக்கு அவனுக்கு கோதாரி தான். பெயர் வைப்பதிலே நிறைய விடயங்கள் இருக்கிறது, பெயரிலே நிறைய விடயங்கள் இருக்கிறது. அந்த பெயர் அர்த்தமுள்ள பெயர்களாக உருவாக வேண்டும். எனவே அந்த அர்த்தமுள்ள பெயரினை வழங்கிய அந்த தந்தைக்கும் தாய்க்கும் உங்கள் கரங்களால் ஒரு தடவை கரகோஷம் வழங்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் இந்த முள்ளியில் துளைந்த முகவரிகளை வாசிக்க நேரம் எடுக்க தேவையில்லை. 38 பக்கம் கவிதைகள், கிட்டத்தட்ட 30 பக்கங்களில் தான் கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதை புத்தகத்திற்கு நான் என் செய்தியினை எழுதுகின்ற போது கவிதையில் பிறந்த கதை என்று எழுதியிருக்கின்றேன். அந்த கதையிலே அந்த முள்ளியில் துளைந்த முகவரிகள் அப்படியே இருக்கின்றது. அன்பான உறவுகளே, இந்த அரங்கிலே ஏறுகின்ற போது கவிஞர் மண்டூராணி நினைவு வந்தது. அவருடைய முருங்கை மரம் அட்டைப்படமாக இருந்த துணை என்கின்ற அந்த புத்தகம், முருங்கை மரம் துணை, நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதுபோன்று இந்த முள்ளியில் துளைந்த முகவரிகள் இரண்டாவதாக இந்த அரங்கிலே, இந்த மண்ணிலே அரங்கேற்றம் காண்பது. இது கன்னி கவிஞர், கன்னி நூல் என்பதற்கு அப்பால் இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கவிதை. ஒரு துணிச்சல் மிக்க கவிதை, துணிச்சல் மிக்க தலைப்பு, துணிச்சல் மிக்க எழுத்தாளன். அந்த துணிச்சலோடு கதிரவனும் இணைகின்றது என்கின்ற செய்தியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரலாற்று தருணம். அன்புடையோர்களே, முல்லை மாவட்டம், எழில் கொஞ்சும் முல்லை மாவட்டத்தின் மல்லாவியிலே 1997ஆம் ஆண்டு பிறந்த அருணன் தமிழீழன் சிறு வயதில் மல்லாவி மத்திய கல்லூரியில் கல்வியை கற்கின்றான். 5ஆம் வகுப்பு வரை அமைதியான வாழ்க்கையை அனுபவித்தான். ஆனால் அந்த அமைதியை போரின் வெப்பம் உருக்குலைத்தது, உருக்கிவிட்டது. அன்பான மல்லாவியை விட்டு இடம்பெயர்ந்தோர் முகாமில் எல்லைக்குள் தள்ளப்பட்ட அந்த குடும்பத்தின் துயரம் நாம் கேட்கும்போதே நெஞ்சை நெருடும். பின்னர் தந்தையின் பிறந்த நிலமான முகத்துவாரத்தில் கால் வைத்த போதும் சவால்கள் குறையவில்லை.
ஆனால் அந்த சவால்களே தமிழீழனின் உள்ளத்தில் பொங்கி எழுந்த உணர்ச்சிகளுக்கு வடிவம் கொடுத்திருக்கிறார். இன்றைய கவிஞனின் குடும்பத்தை இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய தந்தை எங்களுடைய கௌரவ மாநகர சபை உறுப்பினர் அருணன் மற்றும் தாயார் உதயசந்திரிகா எத்தனை சவால்கள் வந்தாலும் குடும்பத்தின் வேர்களை உறுதியாக பிடித்து நின்றவர்கள். அவருக்கு அன்பும் ஆதரவுமாக இருந்த 2 சகோதரிகள் ஒளியரசி மற்றும் தமிழவள் இன்றும் அவரது வாழ்வின் துளை நிலைகளாக திகழ்கிறார்கள். இன்றைய நாளில் அருணன் தமிழீழன் ஒரு பாடசாலை ஆசிரியர், கல்வியின் ஒளியை அடுத்த தலைமுறைக்கு பரப்பி வருகிறார். மேலும் அவரின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. அவரின் வாழ்க்கையின் ஆதாரமான துணைவியார் காயத்ரி விரைவில் அவர்கள் இருவருக்கும் தங்கள் குடும்பத்தின் புதிய உயிரை வரவேற்கவும் தயாராயிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இலட்சியத்தால் ஒன்றுபட்டு எழுச்சி கொண்ட மக்களை எந்த சக்தியாலும் ஒடுக்க முடியாது என்கின்ற என் தலைவனின் சிந்தனை இங்கே நினைவுக்கு வருகிறது. அதேபோல் தமிழீழனின் எழுத்துக்களும் இலட்சியத்தால் பிறந்தவை. கவிதை என்பது வெறும் வார்த்தைகளின் விளையாட்டுகள் அல்ல, அது ஒரு ஆன்மாவின் சாட்சியம். தமிழீழனின் பேனாவில் இருந்து வெளிப்பட்ட வசனங்கள் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வரிகள் அல்ல, அவை அவனது வாழ்வின் போராட்டங்களின் சின்னங்கள், இழப்புகளின் குரல், பின்னடைவுகளின் சாயல், நம்பிக்கையின் ஒளி, இவை அனைத்தும் அவனது கவிதைகளுக்கு உயிர் கொடுத்துள்ளன. இன்று வெளியிடப்பட இருக்கின்ற முள்ளியில் தொலைந்த முகவரிகள் எனும் கவிதை தொகுப்பு அவனது சொந்த வாழ்க்கையின் ஆழத்திலிருந்து பிறந்தது. ஒவ்வொரு கவிதையும் நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டி நம்மை அவனது மனதின் தெருக்குள் அழைத்து செல்கிறது. தமிழீழன் வெறுமனே ஆசிரியர் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தின் சமகாலத்தின் காற்பந்தாட்ட துறையின் ஒரு பயிற்சியாளர், உத்தரவு பெற்ற பயிற்சியாளன் கூட, லைட் ஹவுஸ் இளைஞர் கழகத்தினுடைய தலைவர், சிறந்த காற்பந்தாட்ட வீரர். இவ்வாறு பல முகங்கள், பல ஆளுமைகளை தன்னகத்தை கொண்டவன் தமிழீழன். ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம் என்கின்ற தலைவனின் வார்த்தைகளோடு தமிழீழனின் கவிதைகளும் போராடிய ஒரு தலைமுறையின் குரலாக நமக்கு சாட்சியம் அளிக்கின்றன. நாம் வாசகர்களாக இந்த நூலை படிக்கும்போது நம்முடைய இதயத்தில் பல கேள்விகள் எழும். கதிரவன் இன்பராசா இங்கே கேட்டுச் சென்றார், எத்தனை முகவரிகள் தொலைந்தன, எத்தனை முகவரிகள் தொலைந்தன, எத்தனை கனவுகள் சிதைந்தன, ஆனால் எத்தனை நம்பிக்கைகள் மீண்டும் பிறந்தன, மீண்டும் எழுந்தன என்பதுதான் இங்கே நமக்குள் இருக்கின்ற கேள்வி. அன்புள்ள நண்பர்களே, இன்று நாம் கை கொடுத்து வாழ்த்த வேண்டிய ஒரு புத்தகத்தின், இந்த புத்தகத்தின் பிறப்பை மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறையின் குரலாக, ஒரு போராட்டத்தின் சாட்சியாக, ஒரு கவிஞனின் வெளிப்பாடாக உருவாகியிருக்கும் இந்த படைப்பை அருணன் தமிழீழனின் எழுத்துக்கள் மேல்மேலும் பரிணாமம் பெற்று உலகம் முழுவதும் தமிழின் குரலை ஒலிக்கச் செய்யட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. தொடர்ச்சியாக நூல் வெளி இதனுடைய சிறப்பு
நூல் நயவுரை என்பது நூலை பற்றிய நல்ல விடயங்களை எடுத்துரைப்பதுதான். இதற்கு முன்பதாக இந்த நூலை நயம் உரைக்க எனக்கு கேட்டபோது நான் என்னுடைய தவறான புரிதல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். ஒரு இளைஞர், ஒரு அழகான இளைஞர், 25 வயது இருக்கலாம், தான் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு, அதுவும் கவிதை நூல் ஒன்றை எழுதிவிட்டு இதை வெளியிடப் போகின்றேன் என்று அதற்கு நயவுரை கூறுமாறு இந்த புத்தகத்தை என்னுடைய கையில் தந்தபோது நான் இந்த புத்தகத்தை பார்த்தேன், இது கவிதை நூலை பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். என்னுடைய தவறான புரிதல் என்னவென்றால், முள்ளில் தொலைந்த முகவரிகள், முள்ளில் தொலைந்த முகவரிகள். என்னுடைய கற்பனை எப்படி சென்றதென்றால், ஒரு இளைஞன் கவிதை எழுத முற்படுகிறதற்கு காரணம் காதலாகத்தான் இருக்கும். அப்படியானால் ஒரு காதல் கவிதை நூல் ஒன்று என் கைக்கு கிடைத்திருக்கின்றது, விளாசி தள்ளலாம் என்பதற்காக ஏற்றுக்கொண்டேன். புத்தகத்தை வாசிக்க தொடங்கினேன். முதலாவது என்னுடைய புரிதல், தவறான புரிதலை எண்ணி இன்றும் வேதனைப்படுகின்றேன். முள்ளில் தொலைந்த முகவரிகள் அல்ல, இது காதல் கவிதையும் அல்ல, முள்ளியில் தொலைந்த முகவரிகள். இங்கிருந்து தான் என்னுடைய இந்த புத்தகம் தொடர்பான ஒரு ஆத்மார்த்தமான வாசிப்பு ஆரம்பித்தது. 2 மணி நேரங்களில் ஒரே மூச்சாக வாசித்து முடித்தேன். எனக்கு வேகமாக வாசிக்கின்ற பழக்கம் இருக்கின்றது, ஆனால் நிதானமாக வாசித்து முடித்தேன். வாசித்து முடித்த பிறகு இப்பொழுது வரை நான் சிந்தித்து கொண்டிருக்கிற விஷயம், தம்பி தமிழனுக்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன். இந்த இடத்தில் என்றென்றும் அவர் சிந்தனையோடு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த தலை வணக்கத்தோடு நான் இந்த புத்தகம் பற்றி கொஞ்சம் அலச வருகின்றேன். இது ஒரு கவிதை நூல். கவிதை நூலை நாங்கள் எப்பொழுது படிக்கின்ற போதிலும் சில பொறிமுறைகள் அல்லது சில வரைமுறைகளுக்கூடாகத்தான் படிப்பது உண்டு, வாசிப்பது. மிக முக்கியமாக அந்த கவிதையினுடைய பொருள், அதனுடைய ஓசை நயம், சந்தம், எதுகை மோனை, அதனுடைய சொல்லாடல்கள், அதனுடைய வடிவம், அதனுடைய சிறப்பியல்புகள் என்பதனூடாகவும் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு கவிதையை நாங்கள் வாசிக்கிற போது படிமம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். படிமம், இதற்கு எப்படி பொருளுரைப்பது என்பது எனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் மூலம் சொல்லுகின்றேன். ஒரு காட்சி புலத்தை நாங்கள் பார்க்கிற போது ஒரு வினாடிகளில் அந்த காட்சி எங்களுடைய மனப்பதிவை ஏற்படுத்தும். இது ஒரு மனப்பதிவு. அந்த மனப்பதிவு என்னுடைய மனதில் இருக்கும் எப்பொழுதும், ஒரு ஃபோட்டோ போல, இமேஜினேஷன். அதுதான் படிமம். தலை சிறந்த நவீனத்துவ சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கவிதையை வாசிக்கிற போது எப்பொழுதெல்லாம் அந்த படிமம் உங்களுடைய சிந்தனையில் அமர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கவிஞன் உண்மையாக பிறந்திருக்கின்றான் என்பது. இங்கே நான் இந்த நயவுரையில் தம்பி தமிழனுடைய படிமங்களைத்தான் அதிகமாக பார்க்கின்றேன். இனி நாங்கள் விடயத்துக்கு வரலாம். 25 கதைகள், மொத்தமாக 25 கவிதைகள். மிக நிதானமாக இந்த நயத்துக்குள் போகிறதுக்கு முதல் ஒரு சின்ன ஞாபகப்படுத்தலோடு வருகின்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள், யாராலும், தமிழர்களாகி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள். அந்த நாளை எப்படி கடத்துவது என்று தெரியாது தவித்துக் கொண்டிருந்த நாங்கள் பலர். நான் செய்தது, அந்த நேரத்தில் எந்த ஒரு புறச்செய்தியும் என் காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு டிவியை ஒன் பண்ணி அதில் வேறு சேனலையும் ஒன் பண்ணாமல் ஒரு சீடியை போட்டு, அதில் ஒரு சீடியில் 3 படம் இருக்கும். அந்த படத்தை போட்டு
வெறும் நிலத்தில் படுத்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். என்ன படம், என்ன விடயம், இதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது, வெளியிலிருந்து எந்த செய்தியும் என் காதுகளை எட்டக்கூடாது என்பது தான். இது ஒரு சம்பவம். இரண்டாவது, எங்களுடைய இந்த புத்தகத்தினுடைய கவிதை பிறந்தது என்று சொல்லி இன்பராஜா அவர்கள் ஒரு குறிப்பெழுதி இருக்கின்றார். அதையும் வாசிக்கின்றார். அன்று எனது அண்ணன் முறையானவர் வீதியில் விழுந்து கிடந்து அழுகிறார். மரண வீடுகளில் அழுகின்ற அழுகை ஓரிரு நிமிடங்களில் ஓய்ந்துவிடும். இது ஓயாத ஒப்பாரியாக இருந்தது. அவரும் செஞ்சோற்று கடன் மறவாத பாசறையில் வளர்ந்தவர்தான். ஊரே அழ ஆரம்பித்தது. பலர் உண்மையில்லை என்று உடலை நிமித்தினாலும் உள்ளத்தில் கேள்விக்குறி முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. நான் பொய் என்று உசாராக நடந்தேன். பக்கத்து ஊர் 1-2 பட்டாசு சத்தம், மற்ற எல்லா பக்கத்து ஊர்களிலும் ஒப்பாரி சத்தம். இது முடிவல்ல, தொடக்கம் என்றும் சில வீர சத்தம். இந்த 2 விடயங்களுக் போல உங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் ஒரு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். மீட்டு பாருங்கள். இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டு அல்லது மெச்ச வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம். ஆனால் தம்பி தமிழீழன் அதையே தன் உயிர் மூச்சாக எடுத்து ஒரு ஆக்கமாக மாற்றியிருக்கின்றார். இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அவரை நாங்கள் வாழ்த்துவோம். முழுக்க வலி சுமந்த கதைகளை அவர் இங்கே கவிதையாக தந்திருக்கின்றார். மே 18 இந்த நூல் கூட அந்த நிலத்தில் விழுந்த உறவுகளை எண்ணி அவர்களுக்கு காணிக்கையாய் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பருவத்தை ஒரு அழகான இளைஞன் இவருடைய காலத்தில் நான் நினைத்தேன். காலையில் அவருடைய தந்தையிட்டு கேட்டேன், ஒரு 10 அல்லது 11 வயதில் இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டு, இவ்வளவு காலம் சுமார் 15 வருடங்கள் இந்த அனுபவத்தை சுமந்து இன்று துணிவோடு முன்வைத்திருக்கின்றார். அங்கே அந்த கவிதைகளில் காணப்படுகின்ற ஒவ்வொரு படிமங்களையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. 1-2 மாத்திரம் சொல்லுகின்றேன். அந்த இறுதி நாள் மே 18 இவர் மனதிலிருந்து அகலவில்லை போல கந்தக வாடை கலந்து குருதி சென்னமாய் பாய்ந்து நந்தி கடல் செங்கடலாகி செத்து மடிந்த சொந்தங்களின் இறுதி நாள். இந்த நாளை ஓர் நாளாய் நினைவேந்தும் உறவுகளே, அந்த நாளை என் நாளாய் கொண்டதனால் விழி கசிகின்றேன். இன்னும் நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதை அல்லது உணர்வுகளால் சுமந்து கொண்டிருப்பதை அவர் எழுதி வைத்திருக்கின்றார் ஆதாரபூர்வமாக. இப்படி ஒரு எழுச்சி கவிதை இந்த படிமத்தை பார்க்கின்ற போது அந்த இறுதி நாள் எந்த மனங்களிலும் வராமல் போகுமா? நந்தி கடலருகே அந்த இறுதி நாள் எங்களுக்கு வராமல் போகுமா? அடுத்தது ஒரு படிமம், ஒரு கண உயிர் என்கின்ற ஒரு படிமம். உடைக்கப்பட்ட மரக்கிளைகள் போல் உதிர்க்கப்பட்ட உரிமைகள் ஒவ்வொன்றும், உடைக்கப்பட்ட மரக்கிளைகள் போல் உதிர்க்கப்பட்ட உரிமைகள். இவ்வளவு அழகாக அவர் எடுத்து எம்பியிருக்கின்றார். ஒரு கவிஞனுக்குரிய தனித்துவம் அதுதான். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு விருட்சம் உடைக்கப்பட்டிருக்கிற போது அதன் அவல நிலைதான் எங்களுக்கும் இன்று. உரிமைகளை எல்லாம் இழந்து நாங்கள் சுனாமியினுடைய அனுபவத்தை கேட்டால் சுவாரஸ்யமாக சொல்லுவார்கள். நாங்கள் கடலுக்குள்ளே போனோம், அடிபட்டம் என்றெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அது, அதை மட்டும் கேட்காது. அதை கடந்து வந்துட்டாங்க. ஆனால் நினைத்து வைத்திருந்த அந்த பிள்ளையினுடைய மனது என்று பிரசவத்திருக்கின்றது. 3
கல் வைத்து 30 குடும்பங்கள் சேர்த்து ஒற்றை பானையில் சோறு பொங்கலிட்டு ஒற்றுமையாய் சேர்த்து கொண்ட காலம். ஒற்றைப்படி சோற்றினிலும் மற்றவருக்கு பகிர்ந்தளித்து தானத்தில் மனம் மகிழ்ந்து தன் வயிற்றை நிரப்பியவன் ஒரு பருக்கை இல்லாமல் நடுத்தெருவில் நிற்பான் என்று கணமும் கூட எண்ணி பார்க்கவில்லை. யுத்தத்தின் வலியில் பசியின் கொடுமை, இதை மிக அழகாக படம் பிடித்து தந்திருக்கின்றார். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட 15 கவிதைகளுக்கு மேல். எல்லா கவிதையுமே நான் வாய்ச்சி அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றேன். நேரம் காரணமாக நான் இத்தோடு முடிக்கின்றேன். நீங்கள் இதை வாசிக்க வேண்டும். எல்லா கவிதைகளுமே இருக்கின்றது. கடைசியாக கூட முள்ளில் தொலைந்த முகவரிகள், தொடக்கம் பல முகவரி கொண்டு புறப்பட்டு தொலைந்த இடங்கள் ஒவ்வொன்றும் முகவரிகள் ஆகிப்போக, தொலைந்த இடங்கள் ஒவ்வொன்றும் முகவரிகள் ஆகிப்போக, விஞ்சியவர் முடிவு வேறுபட்ட முகவரியாய் அல்லாமல் எல்லாம் ஒன்றாய் புதைக்கப்பட்ட முள்ளிக்கரை இறுதி முகவரியாக. அந்த முள்ளிக்கரையில் மீள மக்கள் சென்ற கூடிய சந்தர்ப்பம் கிடைத்த போது அந்த பார்த்த அனுபவம், மிக மிக விரைவாக சென்று பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. இவர் வடிவாக சில இடங்களில் சொல்லியிருக்கின்றார். ஒரு வீடு எப்படி இருக்கும் என்பதற்கு, ஒரு இல்லம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் வாழ்ந்துனாங்க, அந்த இல்லம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடைசியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீராப்போடு நின்ற பனைமர கூற்றிகளை கொண்டு 6 அடி ஆழத்தில் அழகான வீடு, கூரையால் மேயப்பட்ட பங்கர்கள். நான் போகிற போது அந்த பங்கர் எல்லாம் சிதைந்து போய் அந்த கடல் பகுதி முழுவதுமே துணிகளால் நிறைந்திருந்தது. நாய்களும் காகங்களும் அலைந்து திரிந்தது. எரிக்கப்பட்ட சிதைவுகள் இருந்தது. இதையெல்லாம் எண்ணி பார்க்க வைத்த தம்பி தமிழீழன். இப்போ எங்களுடைய தலைவரும் சொன்னார், இந்த துணிவு அருணனுக்கு அன்று வந்த பொழுது அது நியாயம் இருந்தது. ஆனால் இன்று தமிழீழன் இந்த சூழ்நிலையில் இந்த கவிதை நூலை தருவதற்கு இருக்கின்ற துணிவு தன் தந்தையினால் கிடைத்தது என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு பாராட்டுக்கள். இறுதியாக, ஒரு இலக்கியக்காரனாக, சிந்தனா சக்தி எழுத்தாளனாக நீங்கள் வளர வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய வாசியுங்கள். நீங்கள் ஒரு நல்ல கவிஞனாக வர வேண்டும் என்றால், இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், இது மரபு கவிதை அல்ல, புதுக்கவிதை என்கின்ற நுட்பங்களை தாங்கிய ஒரு வசன கவிதை. கவிதை பற்றிய மரபுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கீவா ஜெகநாதனின் நீங்களும் கவிதை எழுதலாம் என்கின்ற புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை வாசியுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள், உங்களுடைய சிந்தனா சக்தியை பரவலாக்குங்கள். அதுதான் எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு கருமமாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த நண்பர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். உண்மையிலே இந்த நய உரையை செய்த அண்ணன் குரூஸ் அவர்கள் சொன்னது போல, எனக்கும் நானும் ஒரு கன்ஃபெஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. நானும் ஒரு விடயத்தை சொல்லியேத்தான் இதை தொடங்க வேண்டும். சகோதரர் தமிழன் அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக அழைப்புதலை தருவதற்கு வருகை தந்திருந்தார். அதுக்கு முதல் கலைவேந்தன் அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பிலே வந்து இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளலாமான்னு கேட்ட பொழுது, கதிரவனுடைய ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் நான் வாரன், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன நிகழ்ச்சி என்னும் கேட்கல, நேரம் தான் கேட்டவர். அப்போ தம்பி தமிழன் வந்த பொழுதும் அவருடைய ஸ்டைலையும் அவருடைய அதிரடியான அந்த லுக்கையும் பார்க்கும் பொழுது நானும் உண்மையிலே இது ஒரு இப்படியான, அதாவது முள்ளியில் துளைத்த முகவரிகள் என்ற கவிதை புத்தகமாக இருக்காது. இது ஏதோ ஒரு அவர் நினைச்ச அண்ணன் குரூஸ் அவர் நினைச்ச மாதிரி ஏதோ லவ் ஸ்டோரியாக இருக்கும் என்று தான் நானும் உண்மை அவரை பார்த்துடனே நானும் நினைத்தேன். இருந்தாலும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்த நான் எங்களுடைய இளம் அரசியல் தலைவர்கள் என்று அழைக்கப்படுற ஒரு குழுவினரை நாங்கள் எங்களுடைய கட்சியின் அழைப்பின் பேரிலே யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அங்கே சில அபிவிருத்தி திட்டங்கள், பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பான சில பொதுமக்களுடனான சந்திப்புகள், சில அமைப்புகளுடனான சந்திப்புகள், அரசியல் தீர்வினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான சில நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே இறுதி நாள் இன்றைய நாள். இருந்தாலும் கதிரவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம், கதிரவன் கலைக்கழகத்துக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம்ன்றதுக்காக
அவசரமாக நேற்றிரவே யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் வந்தனா. நன்கு அந்த குழுவினர் இருக்கிறார்கள். வந்த பிறகுதான் உண்மையிலே வந்தது வர வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை எடுத்தது சரியான முடிவென்று நான் உணர்ந்திருந்தேன். ஏனென்றால் ஒரு 12 வயதிலே நான் நினைக்கிறேன், அவர் 97ஆம் ஆண்டிலே பிறந்தவர். 2009ஆம் ஆண்டு சொன்னால் ஒரு 12 வயது இருந்திருக்கும். 12 வயதிலே அந்த கண்ட அனுபவங்களை வைத்து இவ்வாறான ஒரு நூலொன்றை வெளியிடுவதற்கான அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கின்றது, அவருடைய திறமை இருக்கின்றது. அதிலே ஒரு பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்கு உண்மையிலே இந்த ஏற்பாடுகளுக்கு நான் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக முக்கியமாக எனக்கும் இந்த கவிதைகளோடு சம்பந்தப்பட்ட நூல்களுக்கும் எனக்கு வெகு தூரம். எனக்கு உண்மையிலே கவிதைகள் பெருசாக வராது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சார் அவர்கிட்ட கொஞ்சம், அவருக்கும் நான் 100 வீதம் என்று சொல்ல மாட்டேன், அவருக்கும் கொஞ்சம் கவிதைகள் வரும். ஏண்டா எங்களுடைய கட்சியிலே இருக்கிற சில பொங்கல் நிகழ்வு இப்படியான நிகழ்வுகளிலே அவர்கள் இந்த கவியரங்கெல்லாம் செய்வார்கள். எனக்கு அது எல்லாம் கஷ்டம். இருந்தாலும் இந்த சில கவிதைகளை பற்றி கூடுதலாக நான் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலே அவருடைய எண்ணங்களை பற்றியும் இந்த அண்ணன் க்ரூஸ் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தையும் வைத்து ஒரு சில கருத்துக்களை சொல்லாமல் நினைக்கின்றேன். இந்த நடந்த சம்பவங்களை பற்றி பேசுவதற்கு பலர் விரும்புவதில்லை. அதை பற்றி கேட்காதீங்க என்று சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டது. உண்மையிலே அதுக்கான காரணம் ட்ராமா. ஒரு துயரமான இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்ச்சியில் கூட போனால் எங்களுடைய பாடி ஹியூமன் மைண்ட் செட் என்ன செய்ய முடியும்னா அதை பிளாக் பண்ண தான் பார்க்கும். அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே நாங்கள் பிளாக் பண்ண வரும். அதை பற்றி பேசக்கூடாது, பேச விருப்பப்படுறதில்லை. அதுக்கு மீண்டும் ஏன் அந்த வேதனைகளை நாங்கள் மனதிலே யோசிக்க வேணும் என்ற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படியான ட்ராமா எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் அதிகளவான மக்களுக்கு ஏதோ ஒரு வகையாக, ஏதோ ஒரு கண்ட சம்பவம், ஏதோ ஒரு நடந்த நிகழ்வு, ஏதோ ஒரு பார்த்த ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கேள்விப்பட்ட சம்பவம், இப்படியான பல ட்ராமாவுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது தம்பி தமிழன் அவர்கள் அந்த தன்னுடைய அந்த ட்ராமா என்று சொல்லாமல் இல்லாட்டி தான் கண்ட விடயங்களை ஒரு கவிதையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. தான் கண்ட விடயங்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டு அவருடைய வயதை சேர்ந்த ஒருவர் இப்படியான ஒரு நூலொன்றை வெளியிடுவது எங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு மிக முக்கியமான விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று பொறுப்பு கூறல் என்ற விடயம், பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை பற்றி பல சந்தேகங்கள் வந்திருக்கின்றது. நான் நேற்று ஆரம்பத்திலே சொன்னது போல யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அந்த குழுவினருக்கும் எங்களுடைய சில வடக்கிலே இருக்கிற யாழ் மாவட்டத்திலே வாழும் சில மக்களுக்குமான அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். அங்கிருந்த ஒரு சிவில் சமூக அமைப்பு தான் ஒரு சில இளைஞர்களை, வடமாகாணத்தை சேர்ந்த இளைஞர் என்ற ஒரு குழுவினரை அந்த தென்னிலங்கையிலே வந்த அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுக்கான அந்த ஏற்பாடிலே நானும் ஒரு பார்வையாளராகத்தான் சென்றிருந்தேன். அந்த அழைப்புதல்கள், அந்த வந்த இளைஞர்களுக்கான அந்த அழைப்புதல்கள் அங்கே இருக்கிற சிவில் சொசைட்டி என்று அழைக்கப்படுற சிலரால் அந்த அழைப்புதல் கொடுக்கப்பட்ட அவர்கள் வந்திருந்தார்கள். ஏன் நான் இந்த விடயத்தை சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை பற்றி அந்த இடத்திலே அந்த இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக அந்த விடயத்தை நேற்று சில இளைஞர்கள் சொல்லவில்லை. சிலர் கொஞ்சம் வயதிலே கூடியவர்கள் இந்த தென்னிலங்கையிலே வந்த அரசியல் தலைவர்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அறிய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், எங்களுடைய அதிகார பகிர்வை பற்றி ஒரு சிலர் சொன்னார்கள். குறிப்பாக அதிகார பகிர்வை பற்றி சொன்னதுக்கான காரணம், இப்போ தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்க, அப்போ உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிற தலைவர்கள் எப்படி அந்த அதிகார பகிர்வு இப்போவே உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கிற சில அதிகாரங்களே பயன்படுத்த விடுறார்கள் என்ற செய்தியை சொல்லி விட்டபடினால் அதிகார பகிர்வு என்ற விடயம் வந்தால், அந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை ஒரு குறிப்பிட்ட வயது மட்டத்தை கூட கூடியவர்கள் தான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த வயதிலே ஒரு 27 நினைக்கிறேன், 97ஆம் ஆண்டில் பிறந்தவர்னா 27 இல்லாட்டி 28 வயதிலே அவருடைய நேரடியாக அவர் கண்ட அனுபவங்களை வைத்து கவிதைகளாக ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இது எங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். இப்படியான இளைஞர்களை
உண்மையிலே நான் தமிழன் அவர்களுக்கு அவருடைய தந்தையார் எங்களுடைய கட்சியிலே மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்றார். அவரையும் நான் அழைக்கின்றேன். எங்களுடைய கட்சியிலே வந்து இணைந்து, எங்களுடைய இளைஞர் அணியிலே வந்து இணைந்து சில முக்கிய பொறுப்புகளை எடுத்து, என்றால் கதிரவன் எல்லாம் இளைஞர் அணியிலே இருந்தவர், நானும் அவரும் இளைஞர் அணி அவரும் இருந்தவர். நான் எனக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க அதன் இளைஞர் அணியில் அது வயது எல்லை ஒன்று இருக்குது. அப்போ எங்களுடைய இளைஞர் அணிக்குள்ளேயும் எங்களுடைய வாலிபர் முன்னணிக்குள்ளேயும் ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவொன்று நாங்கள் உருவாக்கியிருந்த நான் நினைக்கிறேன் இப்போ இவர் வயது மட்டத்தை தாண்டினபடியாக அந்த பிரிவு இயங்கும் நிலையில் இல்லை போல தெரிகின்றது. அந்த வகையிலே நான் பகிரங்கமாகவே இந்த மேடையிலே வைத்து ஒரு அழைப்புதல் ஒன்றை தருகிறேன். உங்களுடைய கட்சியிலே நீங்கள் இணைந்து எங்களுடைய இளைஞர் அணியிலே இருக்கிற இந்த கலாச்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட பிரிவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வலுவான ஒரு பிரிவாக எங்களுக்காக நீங்கள் செய்து தர வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய திறமைகள் வீண் போகக்கூடாது. உங்களுடைய இந்த இருக்கிற திறமையுடன் சேர்த்து கொஞ்சம் அரசியலையும் சேர்த்தால் இன்னும் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய இனத்துக்கும் இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் என்றதையும் சொல்லி, கதிரவன் கலைக்கழகத்துக்கும் என்னுடைய பாராட்டலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய பேரும் என் தம்பியினுடைய பேரை பார்த்தாலே புத்தக வெளியீடு செய்கிறதுக்கு பயப்படுவார்கள். ஏதோ தமிழீழத்தை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு நாட்டை பிரிக்க போகிறாங்க, தமிழீழத்தை பற்றி தமிழீழம் வேணும் என்று சொல்கிறாங்க. இப்படிதான் இராணுவ புலனாய்வுத்துறைக்கு தெரியாது என்னென்று, ஏதோ ஒரு தமிழீழம் என்ற ஒரு புத்தகம் என்று சொல்லி வந்து இன்றைக்கு பின்னேறுமே இவங்களை சிஐடி டிஐடி விசாரணையை கூப்பிடுறாங்களோ தெரியாது. பயப்படாதுங்க, நாங்கள் இருக்கிறோம். அப்படி விசாரணைகள் வந்தால் நாங்களும் வருவோம், உங்களுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டோம். ஆனால் அப்படியான ஒரு ஒரு ரிஸ்கான ஒரு பொறுப்பான ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த கதிரவன் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அதே போல் பெற்றோருக்கும் நீங்களும் நான் நினைக்கின்றேன் அண்ணன் அருணன் அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். மிக திறமையான அவருடைய அந்த வரவேற்பு நடனம் செய்தது அவருடைய மகள் என்று நினைக்கிறேன். மகன் ஒரு கவிதை, மகள் வரவேற்பு நடனம். அவருடைய ஒரு திறமையான 2 பிள்ளைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறீங்க. உங்கள் பெற்றோருக்கும் அந்த வகையிலே என்னுடைய பாராட்டுகளை, பெற்றோர் இருவருக்கும், தாயாருக்கும் தந்தையாருக்கும். என்னுடைய 3வது பிள்ளையோட திறமை நான் இன்னும் பார்க்கல. டாக்டர் ஸ்ரீனிவாசோட 3 பேர் உண்டு. 3வது ஆளோட டேலண்ட்டும் கட்டாயம் திறமை இருக்கும். 2 பேரை தானே கண்ட நான். இல்லை நின்றாலும் டாக்டர் நான் திறமையை கண்டு டான்ஸும் கவிதையும் தான் பார்த்துருக்கிறேன். 3வது ஆளுக்கும் திறமை இல்லைன்னு நான் சொல்லல. அந்த வகையிலே 3 பிள்ளைகள் 3 பேரும் நான் நினைக்கிறேன் இந்த சமூகத்துக்கு மிகவும் தேவையானவர்களாக இருப்பார். அந்த வகையிலே பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, எனக்கும் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அவரது உறவினர்கள் இந்த நூலை வழங்கி, உண்மையிலே இந்த நூல் இங்கே வந்த பிறகுதான் நான் பார்த்தேன். இந்த நூலை பற்றிய அறிமுக உறவை மிகவும் அழகாக எமது குருஸ் அவர்கள் நமக்கு வழங்கியிருந்தார். உண்மை குருஸை பற்றி நான் சொல்ல வேண்டும். எமது மாநகர சபையை பொறுத்தவரையிலே மாநகர சபையின் நிலையிய கட்டளைகள் சம்பந்தமாக இந்த மாநகர சபையினால் செய்யப்படுகிற செயல்பாடுகள், அதன் வீச்சங்கள் எப்படி இருக்க வேணும் என்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் எமது கவுன்சிலர்களுக்கு கடந்த வருடம் இருந்து அவரது அந்த அறிவுரைகளை அவர் வழங்கியிருந்தார். அவரையும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். அதேபோன்று உண்மையில் இந்த நிகழ்வில் முள்ளில் தொலைந்த முகவரிகள், இந்த நூலின் எழுத்தாளர், கவிஞர் என்று சொல்கின்ற நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒருவர் எமது கௌரவ உறுப்பினர் அருணன் அவர்களின் புதல்வர். உண்மையிலே நான் ஒரு மாநகர முதல்வர் என்ற வகையிலே அவருக்கு எமது இந்த இனத்தின், அதாவது அரசியல் ரீதியிலே எமது இந்த இனம் பெற வேண்டிய அந்த அரசியல் உரிமைகள், அந்த உரிமைகளை பெற வேண்டிய காலத்திலே எமது இனங்கள் பட்ட துன்ப துயரங்களை மிகவும் அவரது கவிதை வரியிலே வடித்திருக்கிறார். அதை அழகாக எமது ஆய்வாளர் கூறியிருந்தார். நாங்கள் இனி அதை படிப்போம். அத்தோடு உண்மையிலே இந்த செயல்பாடானது உண்மையிலே எமது முன்பு கூறிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதற்கிணங்க எமது இளைஞர் அமைப்பிலே அவர் ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தையோ இல்லை தலைமைத்துவத்துக்குரிய ஏனைய பண்புகளையோ பெற்று எம்மை இந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டும். அதாவது தமிழ் இனத்துக்குரிய அந்த தமிழ் இனத்தின்
அந்த அந்த ஆக்ரோஷங்கள், அந்த தமிழத்தின் தேவைகள் என்பவற்றை விலாவாரியாக எடுத்து கூறுவதற்கு உணர்வு பூர்வமாக உங்களது செயல்பாடுகள், உங்களது கவிவரிகள், உங்களது இலக்கிய பணிகள் எமது இந்த சமூகத்துக்கு சேர வேணும் என்று தெரிவித்து என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். மிக மோசமான ஒரு இன அழிப்பை சந்தித்த அந்த நிகழ்வுகளை வரலாற்று ஆவணமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற இந்த நிகழ்வு மிக மிக பெரிய ஒரு பாரிய ஒரு நிகழ்வாகவே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று மனித உரிமைகள் பற்றியும், சிறுவர்கள் உரிமைகள் பற்றியும், பெண்கள் உரிமைகள் பற்றியும் பேசுகின்ற அரசாங்கங்கள் அல்லது அமைப்புகள் கடந்த காலங்களில் பாலச்சந்திரனை போன்ற குழந்தைகள், இசைப்பிரிவாயை போன்ற பெண்களின் துயர நிலைகள் வரலாற்று ஆவணங்களாக இருந்த போதும் மனித உரிமை நிகழ்வுகளிலே சர்வதேச நீதியை நிராகரித்து தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக அநீதியை இழைத்து கொண்டிருக்கின்ற இந்த களச்சூழல் நிலையிலே இவ்வாறான பதிவுகள் அடுத்த சந்ததியினருக்கு எங்களுடைய வரலாற்று இன அழிப்பு படுகொலை நிகழ்வுகளை எடுத்து செல்கின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகவே நான் இதை பார்க்கின்றேன். மிக முக்கியமான நிகழ்வு. இந்த கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறான துயரங்களில் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். இந்த மக்களின் துயரங்களில் நானும் பங்கு கொண்டவனும், நானும் அந்த பயணத்திலே இந்த மண்ணோடும் மக்களோடும் பயணித்திருக்கின்ற பல நிகழ்வுகளை உங்கள் முன் பதிய விளைகின்றேன். இந்த வாகரை இடம்பெயர்களிலே நான் வைத்தியராக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருந்தபோது எத்தனை உறவுகள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள் தங்களுடைய உடைமைகளை, உறவுகளை இழந்து தங்களுடைய நோய்களுக்கும் தங்களுடைய காயங்களுக்கும் வந்திருந்த போது அவர்களின் மனப்பதிவுகள் எவ்வாறாது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். நாங்கள் இந்த வன்னி முள்ளி வாய்க்காலில் இடம்பெற்ற இந்த பேரவலம் நடந்து வவுனியா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்ற அந்த நிகழ்வுகளிலே வழங்குகின்ற நிகழ்வுகளிலே நானும் சென்றிருந்தேன். அன்று ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சொன்ன நிகழ்வு வரலாற்றில் மனங்களில் இருந்து என்றும் மாறாத துயரவடுவாக என்றும் தொடர்ந்திருக்கின்றது. அவர் சொன்னார், எனது மனைவியும் நானும் எங்கோ நடந்து கொண்டிருந்தோம், எங்கு செல்கின்றோம் என்று தெரியாது, செல்வந்து தொடர்ச்சியாக விழுந்தது. எனது மனைவி காயம்பட்டு மயக்கமுற்று இறந்து விட்டார் என்ற நிலை இருந்தது. அவரின் உடலை காவிக்கொண்டு செல்வதா அல்லது அவ்வாறு விட்டு செல்வதா என்ற ஒரு அடிப்படையிலே எண்ணம் சிந்தனையிட்டு புதைத்துவிட்டு வந்தேன். இன்றுதான் எனக்கு யோசனை வருகின்றது, அவர் உயிருடன் இறந்தாரா அல்லது உயிருடன் இருக்கும் போது நான் புதைத்து விட்டேனா என்ற மனப்பதிவு என மன அழுத்தத்தை என்னால் மீளப்பெற முடியவில்லை. போருக்கு பின்னரான போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் என்று சொல்வார்கள். தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வடு இருக்கின்றது. அதற்கான நீதியை கடந்த கால அரசுகளும் தரவில்லை, இந்த கால அரசும் தர மறுக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் எமது எதிர்கால சந்ததி இன்று அபிவிருத்தி என்ற விடயங்களின் ஊடாகவும் சமத்துவம் என்ற விடயங்களின் ஊடாகவும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த இனப்படுகொலைகளை, இன துவேஷத்தை, இன குரோதத்தை மறைத்துவிட முயற்சிக்கின்றார்கள். மிக முக்கியமாக எமது இளையர் சமுதாயத்தை கடந்த கால வரலாற்று பதிவு ஆவணங்களை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும், தமிழர்களின் வரலாற்று பதிவுகளை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஈழனின் இந்த முள்ளியில் தொலைந்த முகவரிகள் இந்த கவிதை புத்தக நிகழ்வானது பாரிய பங்காற்றும் என்று நினைக்கின்றேன். மிக முக்கியமாக நாம் ஒன்று விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. எமது வரலாறு, எமது மொழி, எமது பாரம்பரியம், எமது கலாச்சாரம் இந்த விடயங்களிலே மிக ஆணித்தரமான உறுதிப்பாடும் ஆணித்தரமான நம்பிக்கையும் கொண்ட தமிழ் சமூகம் இருக்கின்றது. ஆனால் இளைஞர் சமூகங்களுக்கு கடந்த காலங்களிலே எமக்கு நிகழ்ந்த இந்த இனப்படுகொலைகளும் சரி, வரலாற்று துன்பங்களும் சரி மறைக்கப்படுவதற்கான பல பாரிய நடைமுறைகள் இருக்கின்றது. அவற்றை அந்த அடுத்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தமிழ் தேசியத்துக்கு இருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய களச்சூழல் மிக வித்தியாசமானது. கடந்த காலங்களிலே இனத்துவேஷத்தையும் இனக்குரோதத்தையும் தென்னிலங்கை தேசிய கட்சிகள் கொட்டிய பொழுது தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட பாதையிலே அந்த இனத்துவேஷத்துக்கு எதிராக நின்றார்கள்.
இன்றைய சூழல் மிக வித்தியாசமானது. சமத்துவம் என்ற போர்வையிலே எமது அடிப்படையான தமிழ் தேசியம் சிதைக்கப்படுவதற்கான மிகப்பெரிய சதிவலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக அபிவிருத்தி ஒன்று தேவைதான், போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் தேவைதான், ஊழலுக்கு எதிரான போராட்டம் தேவைதான். அதற்கான ஆதரவுகளை நாம் வழங்கத்தான் வேண்டும். ஆனால் தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் தமிழ் மக்களின் உரிமைகள் சம்பந்தமாகவும் தமிழ் மக்களின் அரசியல் சம்பந்தமாகவும் எமது சமூகத்துக்கு மிக தெளிவான சிந்தனையும் தெளிவான மன ஓட்டமும் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் மிகுந்த காலப்பகுதியிலே நாம் இருக்கின்றோம். இந்த விடயத்திலே இன்றைய இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழா மிக முக்கியமாக துணிச்சலாக அவர் ஒரு இளைஞர் என்ற அடிப்படையிலும் சிறுவயது காலத்திலே அவர் அனுபவித்த துன்பங்களையும் மிக ஒரு மனப்பதிவாக வெளிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் சொல்வது போன்று, இந்த நய உரையாற்றிய திரு அன்பழகன் குரு சொல்வது போன்று, அன்றைய நிகழ்வுகளை நினைத்து கொண்டால் எமது இதயம் கனத்துவிடும், வார்த்தைகள் வராது. அந்த காணொளிகள், சேனல் கோவில் வந்த காணொளிகள் நீங்கள் பார்த்தால் தமிழ் மக்களுக்கு எவ்வாறு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, அவை எவ்வாறு திட்டமிட்ட முறையில் மறைக்கப்படுகின்றன, அதற்கான நீதி எவ்வாறான வழிகளிலே முடக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எமது தமிழினத்துக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன் நாம் ஒரு சுதேச இனமாக, ஒரு சுதேச ஆட்சி பொறிமுறையை கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் வெள்ளையர்களின் நடவடிக்கைகளுக்கு பிறகு அல்லது ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்பு ஒன்றுபட்ட இலங்கையாக இருந்தாலும் எமது தேசியத்தையும் பாரம்பரியத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது. அதற்காக எமது தமிழ் தேசிய கட்சிகள் நாம் மிக ஒரு உறுதியான மனநிலையுடன் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமானது. எதிர்கால சந்ததியினருக்கு எமது தமிழ் தேசிய இனம் அகிம்சை ரீதியாக போராடி இருக்கின்றது, யுத்த ரீதியாக போராட்டிருக்கின்றது, அரசியல் ரீதியாக பயணித்திருக்கின்றது. ஆனால் எமக்கு மிகப்பெரிய மிக முக்கியமான இடைவெளியாக இருப்பது இந்த ஆவணப்படுத்தல். கடந்த காலங்களிலே, யுத்த காலங்களில் மட்டுமல்ல, தமிழர்களின் வரலாறுகள், இந்த மட்டக்களப்பில் கூட எவ்வளவோ ராசதானிகள் இருந்திருக்கின்றன, எவ்வளவு பாரம்பரியம் இருக்கின்றது, அவற்றை ஆவணப்படுத்த தவறிருக்கின்றோம். ஆகவே அவ்வாறான ஒரு செயற்திட்டத்தில் தம்பி இணைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழ் தேசிய சார்பாக, தமிழரசு கட்சி சார்பாக உங்களை வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய மன எழுச்சியின் ஊடாக தமிழ் தேசியத்தில் பயணிக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நேரடியாக அந்த வேதனையை சந்தித்தவர்கள், உங்கள் குடும்பத்தினர் அதை சந்தித்தவர்கள். ஆகவே நானும் எனது சார்பாக உங்களுடைய பயணம் தமிழ் தேசியத்துடன் தமிழரசு கட்சியுடன் இருக்க வேண்டும், இளைஞர் சார்பாக வர வேண்டும் என்று உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே நாம் மகிழ்ச்சி கொள்வதா துன்பப்படுவதா என்ற ஒரு இடைநிலை மனநிலையில் இருக்கின்றோம். ஏன், கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது எமது உறவுகள் எவ்வாறான நிலைகளை சந்திப்பார்கள். எனது உறவினர்களும் கூட வன்னியில் இருந்தார்கள், நிறைய பேர் இறந்திருந்தார்கள், நிறைய பேர் காயப்பட்டிருந்தார்கள். அவ்வாறான மனப்பதிவுகள் உண்மையிலே மறந்து விடுவது அல்லது அதை பற்றி பேசுவது என்பது மனக்காயத்தை அதிகரிப்பதாகவே போருக்கு பின்னரான நிகழ்வாக இருக்கின்றது. எமது சமூகத்துக்கான எந்த விதமான ஒரு திட்டமிட்ட கட்டமைப்பும் இடம்பெறவில்லை. போர் மௌனிக்கப்பட்ட பின்பு எமது சமூகத்துக்கான எந்த விதமான வரப்பிரசாதங்களும் வழங்கப்படவில்லை. அரசியல் தீர்வாக இருந்தாலும் சரிதான், பொருளாதார விடயங்களாக இருந்தாலும் சரிதான், கல்வியல் ரீதியாக இருந்தாலும் சரிதான், நாம் ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றும் அவை ஒரு மறைமுகமான வடிவிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய இனம் விழித்துக் கொள்ள வேண்டிய தேவையும் மிக நிதானத்துடன் பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இன்றைய காலச்சூழல் மிக வித்தியாசமானது. உங்களுடைய மனவடுக்களை சாந்தப்படுத்துவதாக கூறி எமது வரலாறுகள் மரணிக்கப்படுவதற்காக, மறைக்கப்படுவதற்காக பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த விடயத்திலே இன்று இந்த நிகழ்வை மிக துணிச்சலுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நூலை வெளியிட்ட தம்பி அவர்களுக்கும் கதிரவன் கழகத்துக்கும் அதன் தலைவர் இன்பராசா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த விடயத்தில் ஒரே முக்கியமான விடயத்தை உங்களுடன் கேட்கின்றேன். நான் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் கேட்கின்ற விடயம், நாம் இவ்வாறு தமிழ் தேசிய நிகழ்வுகள், தமிழினம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது நாம் தமிழ்தாய் வாழ்த்துக்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நிகழ்வின் இறுதியிலாவது அந்த விடயத்தை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்காக பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான இன்னொரு விடயத்தையும், இந்த நிகழ்வுக்கு அழைப்பதற்கு ஏற்பாடு செய்த தினேஷ் அவர்களின் தந்தை பிரகலாதன் அவர்கள் காலமாயிருந்தார். அவர் ஆத்மசாந்தி பிரார்த்தனை
பிரார்த்திக்க இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்வதோடு இவ்வாறான நிகழ்வுகள் மேலும் பல அரங்கேற வேண்டும். தமிழ் தேசியம் சார்பாக இவ்வாறான கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை நாம் ஆவணப்படுத்துகின்ற பொழுதுதான், அவ்வாறான கலைஞர்களை கௌரவிக்கின்ற பொழுதுதான் எமது வரலாறு மீண்டும் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லப்படும். ஆகவே இந்த பயணத்தில் நான் உங்களுடனும் கைகோர்த்து பயணிக்க தயாராக இருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்தமைக்காக இந்த கதிரவன் கலைக்கழகத்திற்கும் மற்றும் இந்த நூலை எழுதிய ஈழனின் அவர்களுக்கும் அவரது இந்த தமிழ் தேசிய வரலாற்றை பயணிக்கின்ற குடும்பத்தினருக்கும் அவரது 3வது மகளை எனக்கு தெரியும், அவர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார். உங்கள் குழந்தைகள் எல்லோரும் தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்றார்கள். பெற்றோர்கள் இவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மாலைகள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அருணன் தமிழீழன் அவர்களே, என்னோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற முக்கியஸ்தர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அந்த பாடசாலையின் அதிபர் இதற்கு முன்பும் ஒரு கவிதை வெளியீட்டு நூல் என்றால் அதனை பற்றி கதைப்பதற்கு அதிகமான விடயம் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு திட்டமிட்ட நேர அட்டவணையின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நயவுரை நிகழ்த்திய எங்களுடைய ஒரு வளவாளர் அன்பழகன் புருஷ் அவர்கள் ஆற்றல் மிக்க ஒருவர். அவர் குறிப்பிட்டது போன்று சில புத்தகங்களை எடுத்தவுடன் அதனை வைக்காமல் அப்படியே வாசித்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். சில புத்தகங்களை நாங்கள் வைத்துவிட்டு பின்னர் நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் வாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாணி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நூலை பொறுத்த மட்டில் கையில் எடுத்தால் வைக்காமல் வாசித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு உயிர் துடிப்புள்ள உண்மையான நூல். வலிகளை கூறுகின்றது, ஏக்கத்தை கூறுகின்றது, வேதனைகளை கூறுகின்றது. அந்த வலிகளை எப்படியாவது ஒரு வழியில் வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நூலை வடித்திருக்கின்றார். உண்மையில் இளம் பராயம் என்று சொன்னால் இளைஞர்களின் கவிதைகள் எப்போதும் காதல் வயப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அதனை கடந்து தான் பட்ட துயரங்களை, எமது இனம் பட்ட துயரங்களை, வேதனைகளை ஒரு புத்தகமாக ஆவணப்படுத்தி எங்களுடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். அது நிலையான ஆவணமாக இருந்து இந்த 2009 மே 18 என்று சொல்வது தமிழ் மக்களின் மிகவும் துயரமான ஒரு பதிவு என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்பது வள்ளுவனின் குரல். அந்த அடிப்படையில் தனது மகன் வலிகளை சுமந்த அந்த விடயங்களை ஒரு புத்தகமாக தந்திருக்கின்றார். அதனை கண்டு பெற்றோர்கள், அவருடைய சகோதரர்கள், உறவுகள், ஊர்க்காரர்கள் எல்லோரும் பெருமையுடன் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் அந்த நினைவுகள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவதை விட வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. நானும் கூட கிறுக்கலாக பல கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். சிறு வயதிலிருந்து அந்த கவிதைகள் எழுதுகிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் நூலாய் ஒன்றையும் நான் வெளியிடவில்லை. எல்லா டைரிகள்லையும் இருக்கும், புத்தகங்களிலும் இருக்கும். ஒரே ஒரு விடயத்தை தான் நான் போட்டிக்கு அனுப்பியிருந்தேன். இந்த கிழக்கு பண்பாட்டு திணைக்களத்தினால் நடந்த வெளியீட்டில் ஒரு கவிதை அனுப்பினேன். அந்த கவிதை முதலாவது இடத்தை பெற்றிருந்தது. ஆனால் நான் மற்ற இடங்களில் அந்த கவிதைகளை அனுப்ப இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் எழுதுகின்ற கவிதைகளை பார்த்து
எங்களுடைய தமிழீழன் போன்றவர்கள் நூல்களை எழுத வேண்டும் என்பதுக்கு மாறாக அவர் எழுதிய புத்தகத்தை பார்த்தவுடன் எங்களுக்கு அந்த புத்தகங்களை ஆவணப்படுத்த வேண்டும், எண்ணங்களை அவலங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இளையவர் ஒருவர் பழையவர்களுக்கு ஒரு ஊக்கியை தந்திருக்கின்றார். இப்படியான புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டியிருக்கின்றார். அதற்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் முள்ளிவாய்க்கால் துயரம் என்பது முள்ளியில் தொலைந்த முகவரிகள். இந்த கவிதைகளை பார்க்கின்ற போது எமது இனம் அந்த இறுதி யுத்தத்தின் போது எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, துயரப்பட்டிருக்கின்றது, சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது, அதனை எவ்வாறு தாங்குவது என்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இருந்தாலும் அந்த துயரங்களை எங்களது மனதோடு மட்டும் சுமக்காமல் இருக்கின்ற மற்ற உறவுகளும் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை மூலமாக நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில், ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில் இயங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இந்த புத்தகம் தந்திருக்கின்றது. உண்மையில் ஒரு கவிதை என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொல்வார்கள். காலத்தின் கண்ணாடி தான் கவிதை. கவிதை மட்டுமல்ல, இலக்கியங்கள். அந்த வகையில் அந்த காலத்தில் நாங்கள் எதை அனுபவிக்கின்றோமோ அதனை நாங்கள் ஒரு எழுத்தாவணமாக கொடுக்கின்ற போது இதனை இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த புத்தகங்களை எடுத்து மற்றவர்கள் படிக்கின்ற போது உண்மையில் அவர்களுக்கு அந்த காலத்தில் எமது இனம் பட்ட வேதனைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியாக அமைந்திருக்கும். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இந்த புத்தகம் மற்றவர்களுக்கும் ஒரு தூண்டியாகவும் இருந்து துலங்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மற்றவர்களும் சில புத்தகங்களை எழுத வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் எழுதுவதற்குரிய நேரம் கிடைக்கவில்லை என்று அதனை தள்ளி போட்டு கொண்டு போவார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டில் எழுத வேண்டும், எமது வலிகளை கட்டாயம் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு கவிதை தலைப்பையும் பார்க்கின்ற போது அந்த தலைப்புகள் உண்மையில் உள்ளுக்கு போகும் முன்பே, அந்த கவிதைக்குள் போகும் முன்பே அந்த கவிதை தலைப்புகள் என்ன இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதற்கேற்ற மாதிரி வாழ்த்துறை, அணிந்துரை மற்றும் பல்வேறுபட்ட உரைகளும் அதனை வெளிக்காட்டி இருக்கின்றது. எனவே தமிழீழனை பொறுத்த மட்டில் ஒரு கடமையை முடித்திருக்கின்றார். அதாவது ஒரு ஆரம்ப கடமையை முடித்திருக்கின்றார். அதாவது எழுத வேண்டும், இந்த விடயங்கள் சமூகத்திற்கு, எமது உள்ளூர் சமூகத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த விடயங்கள் இதனோடு நின்று விடாமல் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் கண்ணதாசன் அவர்கள் மரணித்த பின்னர் ஜெயகாந்தன் அவர்கள் கண்ணதாசனை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு 2 வரிகளில் கூறியிருந்தார். காலம் கவிஞனை கொல்லும், அவன் கவிதைகள் காலத்தை வெல்லும். காலம் கவிஞனை கொல்லும், அவனது கவிதைகள் காலத்தை வெல்லும். கண்ணதாசன் இறந்த பின்பு அவர் 55-56 வயதில் இறந்திருப்பார். அந்த வேளையில் ஜெயகாந்தன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து என்னென்றால், காலம் கவிஞனை கொல்லும், அவனது கவிதைகள் காலத்தை வெல்லும். நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தினத்தில் மறையத்தான் போகின்றோம். நாங்கள் மறைந்ததோடு எங்களுடைய மறைவு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. அது நிலைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய படைப்புகள், எங்களுடைய எழுத்துகள், எங்களுடைய கவிதைகள் என்பன இருந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே 28 வயதில் தமிழீழன் இந்த கவிதையை அமைத்து தருவதன் மூலமாக தன்னுடைய இருப்பை இந்த உலகம் திரும்பி பார்ப்பதற்கு ஏற்ற விதத்தில் செய்திருக்கின்றார். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும், 100 ஆண்டு கடந்தும் வாழ வேண்டும், பல புத்தகங்களை எழுத வேண்டும். அந்த புத்தகங்கள் எங்களுடைய வலியை, சில வேளைகளில் இந்த யுத்தங்கள் நடந்ததன் பின்னர் சிலருக்கு யுத்தம் முடிந்தவுடன் காட்சி முடிந்து விட்டது என்ற அடிப்படையில் இந்த அவலங்களை பற்றி சிந்திக்காமல் அவலங்களை ஏற்படுத்தியவர்களோடு இணைந்து செல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது யுத்தத்தை வென்றவர் என்பது மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழினமாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்டவர்களோடு இணங்கி செல்வதற்கு அல்லது இணைந்து செல்வதற்கு எந்த விதமான நியாயமும் இருக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட அவ்வாறான செயல்பாடுகளை செய்தவர்களை ஒரு கதாநாயகர்களாக பார்க்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள். இது வேதனைக்குரிய ஒரு விடயம். உண்மையில் எங்களுடைய அருணன் அவர்களை பொறுத்த மட்டிலும், அவருடைய துணைவியாரை பொறுத்த மட்டிலும், அந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியவர்கள். அவர்களை நாங்கள் கதாநாயகர்களாக ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது, கணித்து விடக்கூடாது. அவர்கள் எமது இனத்தை அழிப்பதன் மூலமாக வெற்றி கண்டிருக்கின்றார்கள்.
உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த யுத்த காலத்தை பொறுத்தமட்டில் உண்மையில் எதிர்த்து போராடியவர்கள் மாத்திரம் கொல்லப்படவில்லை. தமிழர்கள் அனைவரும் குஞ்சுகள், குழந்தைகள், சிசுக்கள் என்று, வயோதிபர் என்று எல்லோரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்படி என்றால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழனாக இருக்கின்றவன், தமிழ் இனத்தில் பிறந்தவன் எவனும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த அழிப்பை ஏற்படுத்திய அந்த அரக்கத்தனமான அந்த கூட்டத்தோடு இணைந்து பயணிப்பது என்பது, அல்லது அவர்களை ஒரு கதாநாயகர்களாக நினைப்பது என்பது, அல்லது அவர்களோடு நின்று ஒரு நிழற்படம் எடுத்து மகிழ்வது என்பது உண்மையில் எங்கள் மறைந்த அந்த எமது உறவுகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு இன்னும் ஒரு மரண வேதனையாகத்தான் இருக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை உண்மையில் இந்த யுத்த காலத்தை அவலத்தின் போது அந்த யுத்த சுமையை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் பலவிதமான கவிதைகள் எழுதப்படுவதுண்டு. அந்த கவிதைகளில் அதனை அனுபவித்து அல்லது அந்த விடயத்தை நேரடியாக பார்த்து எழுதுவது என்பது மிகவும் உயிர்த்துடிப்பான கவிதையாக இருக்கும். அந்த வகையில் தமிழன் எழுதியிருக்கின்ற இந்த கவிதைகள் என்பது உண்மையில் அவர் அனுபவித்த விடயங்களை அப்படியே எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் சில விடயங்களை கற்பனை பண்ணி எழுதுவோம், அவர் நேரடி பார்வையாளராக இருந்து எழுதியிருக்கின்றார். எனவே இவருடைய இந்த கவிதை கோலம் அல்லது அந்த கவிதையை எழுத வேண்டும் என்ற சிந்தனை உண்மையில் தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நாங்கள் அழைத்தாலும் சரி, அழைக்காவிட்டாலும் சரி, இந்த புத்தகத்தை படைத்த ஒருவர் நிச்சயமாக தமிழ் தேசியத்திலிருந்து விலகி போக மாட்டார், அல்லது தமிழரசு கட்சியிலிருந்து விலகி போக மாட்டார். அழைத்தாலும் அழையாவிட்டாலும் அவர் நிச்சயமாக அவருடைய பண்பினை இங்கு வெளிக்காட்டியிருக்கின்றார். கலைவேந்தர் சிரிப்பது எனக்கு புரிகின்றது. அதற்கு நாம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர் எங்களுடைய கொள்கையோடு அல்லது எங்களுடைய கட்சியோடு எங்களுடைய தமிழ் தேசியத்தோடு இணைந்து பயணிப்பார். ஆகவே அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஆகவே அவரை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். உண்மையில் நான் இந்த எங்களுடைய அவலங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் எனக்கு வடமுனையிலிருந்து ஒரு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அந்த அழைப்பில் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், வடமுனையில் நெடிய கல்மலை அல்லது நெலுக்கல்மலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் சிங்கள பௌத்தர்கள் எவரும் இல்லை. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு அப்பால் வெலிக்கந்தை பிரதேசத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நெடிய கல்மலை என்கின்ற இடத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்கான வேலை நடைபெற்று நடக்கின்றது. அப்படி என்றால் சமத்துவம், சமரசம், சட்டவாட்சி பற்றி பேசுகின்ற எவரும் உண்மையில் பௌத்த ஆலயம் இருப்பது பிரச்சனை இல்லை, இந்து ஆலயம் இருப்பது பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவ ஆலயம், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இருப்பது எதுவும் பிரச்சனை இல்லை என்றால் தேவை. ஆனால் அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவற்றை அமைக்கின்ற போது அது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். மக்கள் வாழாத பிரதேசங்களை அவற்றை அமைப்பது என்பது உண்மையில் ஒரு திட்டமிட்ட ஒரு குடியேற்றத்திற்கு செய்கின்ற ஒரு ஆயத்த வேலையாகத்தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்போது வடமுனையில் அந்த ஒரு நெலுக்கல் மலையில் இப்போது ஒரு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்கான செயல்பாடு நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக அங்கு மதகுருமார் வருவார்கள், இருப்பார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு என்று ஒரு 50-60 குடும்பங்கள் வரும். அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு அரண் வரும். இப்படித்தான் கிழக்கு மாகாணம் திருகோணமலையும் போனது, அம்பாறையும் போனது, மட்டக்களப்பும் போவதற்கான இந்த செயற்பாடுகள் நடக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து கூறாவிட்டால் அல்லது அவற்றை நாங்கள் உரியவர்களிடம் கொண்டு செல்லாவிட்டால் அவலம் தொடர்கதையாகத்தான் இருக்கும். எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த படிமம் பற்றி எங்களுடைய அன்பழகன் குருஸ் அவர்கள் அழகாக சொன்னார். இந்த படிமங்கள் படிகின்ற போதுதான் உண்மையில் கவிதைகள் அந்த இடத்தில் ஊற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த யுத்த காலத்தின் போது இந்த தினமுரசு என்ற ஒரு பத்திரிகை, அந்த தினமுரசு பத்திரிகையை பொறுத்த மட்டில் அற்புதன் என்ற ஒருவர் அந்த பத்திரிகையை பார மலராக வெளியிட்டிருந்தார். அதில் ஒவ்வொரு படம் வரும், அதாவது அவலங்களை சுட்டி காட்டுகின்ற படம் வரும். அது உண்மையில் வெளியிட்டவர்கள் இபிடிபியினராக இருந்தாலும் அற்புதன் அந்த பத்திரிகையை ஒரு நடுநிலை பத்திரிகை போன்று கொண்டு சென்றவர். அதற்காக அவரை சுட்டுங்கொலை செய்து விட்டார்கள், அதே கட்சியை சேர்ந்தவர்கள். அதில் பார்க்கணும், ஒவ்வொரு அவலத்தையும் படமாக காட்டுவார்கள். அந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு உண்மையில் அந்த அவலத்தோடு சம்பந்தப்பட்டு பார்க்கின்ற போது எங்களுக்கும் கவிதை ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் அமைந்திருக்கும். அதில் தான் நான் முதலில் 94ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஒரு பெண் யுத்த அவலத்தின்
காரணமாக மிகவும் வாடிப்போன முகத்தோடு இருக்கின்றார், மிகவும் நொந்து இருக்கின்றார். ஆனால் அந்த குழந்தையை அணைத்தவுடன் ஒரு மகிழ்ச்சி தெரிகின்றது. துக்கத்தில் அந்த இருட்டில் கூட ஒரு மின்மினி பூச்சி அங்கு வெளிச்சத்தை வெளியிட்டால் ஒரு வெளிச்சம் தெரிகிறது போன்று. அப்போதுதான் நான் அதில் முதலாவதாக எழுதிவிட்டேன், கண்ணீரும் கம்பலையும் செந்நீரால் சிவந்த மண்ணும் கண்ணெதிரில் பட்டு கலங்கி தவிக்கையிலே புண்ணியமே உன்னை அணைத்தால் போகுதே ஏக்கமெல்லாம் என்று. அது முதலாவது கவிதையாக முதலாவதாக தெரிவு செய்திருந்தார்கள். இதே போன்றுதான் இங்கே சேனா கூனாண்டு இருக்கின்றவர் அதிகமாக எழுதுவார். அதாவது சேனா குணரட்னம் அவர்கள் அழகாக அந்த மரபு கவிதைகள் எல்லாம் எழுதுவார். அதனால் இந்த பாலமின் மடு அமிர்தகளி என்பது காசி ஆனந்தன் வாழ்ந்த ஒரு பிரதேசம். அந்த காசி ஆனந்தனின் கவிதையில் கவிதை வடிக்கத்தக்க ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர் எழுதிய கவிதைகள் அந்த காலத்தில் ஒரு புரட்சி கவிதைகளாக, எழுச்சி கவிதைகளாக இருந்தது. எனவே கம்பன் வீட்டு கட்டு துணியும் கவிபாடும் என்றால் காசி ஆனந்தன் வாழ்ந்த இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கவிதைக்குரியவர்களாக இருப்பார்கள். எனவே எங்களுடைய தமிழனை பொறுத்த மட்டிலும் அந்த காசி ஆனந்தனின் அந்த ஜாடை, அவர் உணர்ச்சி கவிதைகளை தான் எழுதுவார். எழுதுகின்ற போது மீன்பாடும் மட்டு நகர் மண்ணகத்து வித்தும் மரத்தமிழர் மார்பிலாடி மின்னுகின்ற முத்தும் ஆண்டதொரு பரம்பரைக்கு எழுச்சி தரும் சத்தும் ஏழையரின் சொத்தும் அறிவு மலர் கொத்துமான என்று அவர் அந்த 77ஆம் ஆண்டு நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அவருடைய கவிதைகள் இருக்கும். அந்த கவிதைகளை பார்க்கின்ற போது எங்களுக்குள்ளும் அந்த கவிதை ஊற்றெடுக்கும். அதே போன்றுதான் அந்த மண் என்பது, அந்த மண் வாசனை என்பது அந்த கவிதைக்குரிய இடம். அந்த அடிப்படையில் தான் இப்போ கலைவேந்திர போன்றவர்கள் அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அநேகமாக நாடகமாக இருக்கட்டும், கவிதை ஜீவன் ஜோசப் போன்றவர்கள் இருக்கின்றார்கள், ஞானம் ஜோசப், ஜீவன் ஜோசப் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மண் வாசனை மூலமாக எடுக்கின்ற வாசனை மூலமாக கவிஞர்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய அருணன் தமிழன் அவர்களது கன்னி கவிதை புத்தகம் வந்திருக்கின்றது. இது மேலும் தொடர வேண்டும், மற்றவர்களுக்கு எண்ணங்களை கொண்டு செல்ல வேண்டும், உணர்வோடு உயிர்ப்போடு வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் அதனோடு மறக்காமல் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தமிழினத்தையின் அன்னையை தலைவணங்கி நெஞ்சிலே நஞ்சோடு சாவுக்கு மஞ்சள் போட்டு உடலை தடலாக்கி இகக்கல்லறையில் உறங்குவோரின் தாழ்வணங்கி தொடர்கிறேன் என் உரையை. உண்மையிலேயே காலையிலேயே இந்த வேதனா சொன்ன விஷயங்கள் தொடங்கிட்டு, ஏன்னா இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு பயந்துட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு முதல் வெளியிட வேண்டிய புத்தகம் இவ்வளவு காலதாமப்பட்டு வெளியிடுறேன்னு சொன்னால் கதிரவன் கதைகளுக்கு நன்றி சொல்லணும். நான் உண்மையாக கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், இத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பிரச்சனையை கவனத்தில் எடுக்காம எனக்காக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. காலையிலேயே நான் வந்த நேரம் பள்ளிக்கூடத்தில் சிஐடி வந்து நிற்காங்க, இப்படி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், நீங்கள் அப்ரூவல் ஒன்றும் எடுக்கலைன்னு சொல்லி. அப்பையும் வேதனா எடுத்து சொன்னேன், இதான் பிரச்சனைண்டா. அப்போ வேதனா சொல்கிறேன், இல்லை பாரத பாப்பம் புத்தகத்தை வெளியிடும். அதுக்கு நான் முதற்கன் வேதனாக நன்றி சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னால், இந்த புத்தகம் வந்து நான் கண்ணால் பார்த்தது, அதாவது என் 13 வயசுல நான் என் கண்ணால் பார்த்ததுல வச்சு கொண்டு தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். இதில் எது பொய்யான விஷயங்களோ அல்லது நடக்காத விஷயங்களோ நான் எழுதலை. இதை எந்தவித அரசியலுக்கு உட்பட்டும் நான் எழுதலை. இதை நான் பொதுவாக அங்கே சனங்கள் பட்ட கஷ்டங்கள், என்னென்ன துன்பங்களை நாங்கள் அனுபவிச்சாங்களோ அந்த துன்பங்களை மட்டும்தான் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். இது நாங்கள் பட்ட வேதனைகள், நான் பட்ட வேதனைகள். எந்த வயசுல நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்த்து எத்தனையோ என்னோட படித்தார்கள், அதாவது கிட்டத்தட்ட 5ஆம் ஆண்டு வரைக்கும் என்னோட படித்தார்கள். இப்போ அவங்க இல்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் வந்த அந்த 18ஆம் தேதியோட இல்லை, நான் வந்த தேடி நேரம் இல்லை. அவங்க சின்ன வயசு தான், ஆனால் அதுக்கு பிறகு ஆக்கள் இல்லை. எங்கண்டு இப்போ நான் தேடி பார்க்க நேரம் அவங்க என்னோட ஃபோட்டோ மட்டும்தான் அவங்களோட வீடுகளில் இருக்குது. காரணம் என்ன, அவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் அங்கே இருந்து 17ஆம் தேதி முள்ளிவாய்க்கால இருந்து 17ஆம் தேதி வாரத்துக்கு விருப்பம் இல்லை, 17ஆம் தேதி வெளிக்கிறோம். அப்போ 17ஆம் தேதி வெளிக்கிறதுக்குள்ள அப்பா சொல்கிறேன், நீங்களும் அம்மாவை கூட்டிக் கொண்டு போங்க. காரணம் என்ன, அவர் ஒரு பாதுகாப்பு கருதியும் அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் சம்பந்தமாகவும் நான் வரையிடாத சந்தர்ப்பம், நீங்கள் போங்க. அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு மண் மேலே இருந்த பற்றா இல்லை இதை விட்டு போகலான்னு ஒரு விருப்பமானு தெரியாது. நான் நீங்கள் வரலாட்டி நானும் போகல, நானும் உங்களோட நிற்கிறேன்.
அந்த வயசுல எனக்கு இருந்தது. நீங்க வரலாடி நானும் போகல, நான் உங்களோட நிற்கிறேன். அதுக்கு பிறகு ஏதோ அம்மாவும் கதைச்சு அப்பாவும் கதைச்சு சரி வாரம் என்ற ஒரு சந்தர்ப்பத்துல தான் எல்லாரும் படிக்கிட்டு வந்தாங்க. அப்பையும் எனக்கு இப்ப வரைக்கும் அந்த அப்பா என்னோட கூட இருக்கிறாருன்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னன்னா அவர் இருக்கிற சந்தர்ப்பம் இப்ப வரைக்கும் இல்லை. இப்பயும் நான் பயந்து பயந்தான் இந்த புத்தகத்தை வெளியிறேன் எப்ப அவரை கூட்டிக்கிடுவாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு கட்டாயத்தில் இருந்து நான் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்கட வயசோட எந்த வயசோட இந்த புத்தகத்துல பிரச்சனைகள் இந்த முள்ளிவாய்க்கால் இது மறந்து போகக்கூடாது. உண்மையாவே இந்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் முள்ளிவாய்க்கால் சம்மந்தப்பட்டு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம காசுக்காக இந்த புத்தகத்தை வெளியிடல, எவ்வளவு செலவழிச்சு காசுக்காக இந்த புத்தகம் வெளியிடல. இதுல இருக்கிற கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சு எத்தனை பேர் வந்தாங்க என்றது எல்லாத்தையும் எதிர்கால சந்ததியினரும் இதை படித்து விளங்கிக் கொள்ளணும். கட்டாயம் விளங்கு நான் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில இந்த புத்தகத்துல எழுத்துக்களை நான் கொடுத்துருக்கேன். ஐயா நம்மளோட சாணக்கியன் ஐயா சொல்லியிருந்தார், சுனத் ஐயா சுனேதன் ஐயா சொல்லியிருந்தாங்க அரசியல்ல அரசியலுக்கு ஏதாவது சொல்லணும். கட்டாயம் காலம் எப்ப கை கொடுக்குதோ காலம் கடின நான் கட்டாயம் வருவேன். ஆனா இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. என்னன்னு சொன்னா எனக்கு அரசியலோட சரியான விருப்பம். அப்பா எலெக்ஷன் கட்ட நேரம் கூடி நான் சொன்னேன் எனக்கு அரசியலுக்கு சரியான விருப்பம். ஆனா இப்பத்த அரசியல் வந்து எப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களோட கொண்டவங்களோட சேர்ந்து கொண்டு இப்ப கைகோத்து கொண்டு நிற்கிறாங்க. எங்களோட கொண்டவங்கன்னு நல்லாவே தெரியுது. இப்படியான ஆக்கள்லாம் எங்களை கொண்டவங்க தெரியுது. அப்படியான ஆக்கள் இப்ப கைகோத்து கொண்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒதுக்கி சரியான ஒரு அரசியல் சரியான ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான வர நேரம் எல்லாமே சரியா நடக்கும். அந்த நேரம் நான் உங்களோட கட்டாயமா இருக்கும். எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு இப்பயும் விருப்பம் இருக்கு. நான் இந்த புத்தகம் மட்டும் இல்லை, நான் அப்படியெல்லாம் எத்தனையோ புத்தகம் எழுதுவேன், எனக்கு ஏழும். ஆனா அந்த சரியான அரசியல் இருக்கணும். சரியான உங்களால முடிஞ்சா அது கட்டாயம் நடக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் செய்யலாம். எங்களை கொண்டோம் எங்களை எத்தனையோ அவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். 18ஆம் தேதி அங்கே இருந்து வரும் வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட ICRC இருந்தது, எத்தனையோ உதவி சங்கங்கள் இருந்தது. அது அவங்க மட்டும்தான் எங்களை அங்கே இருந்து குணத்திஞ்சால் சேர்த்தது. ஆனா எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ பெரியாக்கள் எல்லாருமே அங்க நின்று நாங்க படுற வேதனைகளையும் துன்பங்களையும் அது ஒரு என்ன சொல்றது கண்காட்சியாக தான் பார்த்து கொண்டிருந்தோம். எத்தனையோ அறிக்கைகளை மட்டும் விட்டோம், எத்தனையோ தீவிர கதைச்சோம். ஆனா யாருமே அதை பற்றி ஒரு கதையும் கதைக்கல. ஆனா சனம் செத்ததாங்க, எத்தனையோ சனம் செத்தது ரெண்டாம் கட்டம். பிறந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சது, சின்ன பிள்ளைகள் எந்த கண்ணால நாங்க செத்த பிள்ளையோட கால்வேற கைவேறையா கொண்டு வராங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளுக்கு எந்த வயசா இருந்தது, இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாவே என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது. அதுக்கு குடிச்சதா பால் குடின்ற விஷயங்கள் என்னன்னு தெரியும். ஏன்னா பிறந்த பிள்ளைய கூடி தாய் பால் குடிக்கலாத நிலைமை இருக்கும். அத்தனையும் வழி இருக்கு புத்தர். பிறந்த பிள்ளை அந்த பாலை குடிக்கலாத நிலைமை, ஏன்னா தாய் இருக்காது. இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு தாய் யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தாயோட உடல்கள் சிதறி போயிருந்துருக்கு. இப்படியெல்லாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டோம். வந்தும் கூட நாங்க நிம்மதியா இதுவரைக்கும் இருந்தது. காரணம் என்ன சொன்னா நான் அங்கே இருந்து வந்த நேரம் ஏதோ ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு பாரிய ஒரு பிள்ளைய செஞ்சாங்க. எந்த நேரமும் யாராவது வந்து இந்த விஷயம் இங்க இருந்து வந்துறீங்களா, நீங்க எப்படி வந்துறீங்க, நீங்க எங்க இருந்தீங்க, ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டு எத்தனையோ தடவை நாங்க ஒரு சேர்ந்து போய் வந்துருக்கோம். அப்பையில இருந்து இப்ப மட்டும் நாங்க சரியான ஒரு வாழ்க்கைக்கு நிகழ்ந்து வரல. காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட இருக்கிறவங்களே எங்களை காட்டி கொடுத்து எங்களோட இருப்பாங்க, எங்களை காட்டி கொடுத்து இவங்க இங்க இருந்தா வந்தவங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆகலாம் எல்லாத்தையும் சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு நேரான வாழ்க்கைக்கு நாங்க இன்னும் வந்து சேர்ந்தோம். அப்படி ஒரு வழியில நான் எழுதின புத்தகம் தான் இது. உண்மையாவே இந்த புத்தகம் வெளிவாரத்துக்கு நான் முதல் நன்றி சொல்லணும்னு வேந்தனாக்கு. இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் வேதனா கடைசி வரைக்கும் என்னோட இந்த புத்தகத்தை வெளியிடுறது சொல்லிடுறேன். அடுத்த கதிரவன் கலைக்கழகம் உண்மையிலேயே மிக்க நன்றி என்று கூறி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.